கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் மலை பிரசங்கத்தையும் அதனுடைய தொடர்ச்சியை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பக்கத்துல கைகள் பிடித்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கம் உள்ளவர்கள், ஆமீன். யார் பாக்கியவான்களாம்? இரக்கம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரமாய் ஒரு மனிதன் அவன் பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த மனிதன் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்? அவன் ஒரு செல்வ சீமானாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற 16 வகையான நன்மைகளையும் பெற்று ஒரு பெருமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிற ஒரு மனிதனை இந்த உலகம் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லும். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு ஃபேக்டரி, ஒரு அவருக்கு கீழே ஒரு 7-8 தொழிலாளர்கள், ஒரு நல்ல காரு, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான சகல நன்மைகளையும் ஒரு மனிதன் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு இந்த உலகம் கொடுக்கிறதான ஒரு பெயர் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தான் நினைத்த காரியம் நினைத்தவாறே வாங்கி கொள்ளுகிறதற்கான அவன் சகல செல்வத்தின் ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன் பெற்றிருந்தார் என்று சொன்னால், சகல செழிப்பையும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை இந்த உலகம் எப்படி சொல்லும்? பாக்கியவான் என்று சொல்லும். ஆனால் பரலோகம் ஒரு மனிதனை பாக்கியவான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் ஒரு விதமாக இருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே 3வது வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். முதலாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். 3வது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 4வது, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி ஆண்டவருடைய பார்வை வேறு, இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய பார்வைகள் வேறு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தினுடைய பார்வையில ஒரு மனுஷன் எளிமையா ஒரு ஓலக்கொட்டையில வாழ்ந்தான்னா அவனை பாக்கியவான் இந்த உலகம் சொல்லுன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன காலத்துல என்ன பாவம் பண்ணானோ இப்படி ஒரு வாழ்க்கை. ஆனா பரலோகம் சொல்லும், நீ தான்யா பாக்கியவான். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, நீங்க தாம்மா பாக்கியவான், நீங்க தாம்மா பாக்கியவதி. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தினுடைய பார்வையும் பரலோகத்தினுடைய பார்வையும் வெவ்வேறா இருக்கிறது. நீங்களும் நானும் உலகத்தினுடைய பார்வைக்கு பாக்கியவான்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனா பரலோகம் உங்களை பார்த்து சொல்லும், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று. அல்லேலூயா. இந்த பிரசங்க பீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாக்கியவான்களாய் பார்க்கிறார், உங்களை பாக்கியவதிகளாய் பார்க்கிறார். ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதனுடைய வரிசையிலே ஆண்டவர் 7வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை பெறுவார்களாம்? இரக்கம் பெறுவார்களாம். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதான ஒரு வழக்கம் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்போ கிறிஸ்துவர்களுக்கென்று உள்ளிருந்து வருகிறதான ஒரு குணம் தான் இரக்க குணம். ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்க குணத்தை உடைய கிறிஸ்துவர்கள், இரக்க குணத்தை உடைய ஒவ்வொருவரையும் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவையான நேரத்திலே இரக்கங்களையும் தயவுகளையும் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து பூமியினுடைய கிழக்கு பகுதியிலே ஏதேன் என்கிறதான ஒரு மகிமையான தோட்டத்தை அவர் உண்டாக்கினார். அந்த ஏதேன் என்கிறதான தோட்டத்திலே ஒரு மனிதன் வாழுகிறதற்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் அதை படைத்து தீர்த்ததற்கு பிற்பாடு மனிதனை அந்த தோட்டத்திற்குள்ளே ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படும், அவனுக்கு என்னென்ன காரியங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து தெரிந்து அவற்றை படைத்ததற்கு பிற்பாடு தான் அந்த மனிதனையே கர்த்தர் படைக்கிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த பலிப்பீடத்திலிருந்து என்னால சொல்ல முடியும், நீங்க நினைக்கலாம் எனக்கு இந்த காரியம் எவ்வளவு தேவைப்படுகிறது, இவ்வளவு பெரிய தேவைக்கு மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவைக்கான சொல்யூஷன் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த தேவைகள் நின்று கொண்டே இருக்கு. ஆண்டவர் தேவையை உண்டாக்கினவர், தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான வழிவாசல்களை முதல்ல உண்டாக்கிட்டு தான் அவர் தேவைகளை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அப்புறம் பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, உங்களுடைய தேவைகள் கர்த்தர் பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அழகான தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவர்களை இந்த தோட்டத்தை பண்படுத்தும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த தோட்டத்திலே உலாவ அவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட அவர் உலாவிக் கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், ஆமென் பிள்ளைங்களா, இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விதமான கனிகளையும், விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, புசித்து விடாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அப்போ அந்த கட்டளையை கேட்டதான ஆதாம் ஏவாள் ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி பக்கத்திலே, அந்த மரம் பக்கத்திலே போகாம அப்படியே சுத்திட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்மலாம் யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் வீட்டுக்கு பக்கத்துல போறதுக்கு ஈஸியான ரூட்டா இருந்தாலும் சுத்திட்டு போவோம் பாத்தீங்களா. அதே போல ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் தோட்டத்தை பண்படுத்துகிறதற்காக, தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறதற்காக அவர்கள் ஒரு வழியா போகும் பொழுது அவங்க யோசிச்சிருப்பாங்க, இந்த இடத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனி மரம் இருக்கு, இந்த இடத்துல நம்ம கண்ணால கூட இது என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு சுத்தி போயிடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி போயிருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை அப்படி போகும் பொழுது ஒரு சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினாலே அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அது நிமித்தம் ஆண்டவருடைய சாபம் அவர்களுக்கு மேலே உண்டாகி மகிமையான சாயலினாலே மூடப்பட்ட அவர்கள் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை தம்முடைய கரத்தினாலே அவர் உண்டாக்கி தோட்டத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களோடு கூட உலாவி கொண்டு வந்தார். நான் நினைக்கிறேன், ஆதாமை வலது கரத்திலையும் ஏவாளை இடது கரத்திலையும் ஆண்டவர் பிடித்துட்டு மத்தியிலே கர்த்தர் பெரியவராய் நின்று அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சுற்றி சுற்றி சுற்றி, நான் இப்படித்தான் இந்த உலகத்தை படைச்சேன், இந்த உலகத்துல சந்திரன் இப்படிதான் படைக்கப்பட்டது, சூரியன் இப்படிதான் படைக்கப்பட்டது, இந்த நட்சத்திரங்கள் இப்படிதான் படைக்கப்பட்டது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நான் ஒரு பெயரை வச்சிருக்கிறேன் அப்படின்னு நிறைய காரியங்களை ரெண்டு கரத்துல ரெண்டு பிள்ளைகளை பிடித்து கொண்டு நடக்கிற ஒரு தகப்பனை போல அவர் அதிகாலை நேரத்தில் அவர் அந்த தோட்டத்தின் முழுக்க அவர் சுற்றி என்ன பண்ணியிருக்கிறார், ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்படி ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, தொட்டவே தொற்றாதீங்க, இந்த கனிகளை புசிக்கவே புசிச்சிடாதீங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் பயபக்தியோடு கூட இருந்தாங்க. ஆனால் சர்ப்பத்தினுடைய வஞ்சனையின்படி அவர்கள் அந்த கனியை புசித்து விட்டார்கள். புசித்த உடனே ஆண்டவர் அவர் கோபத்தின் மிகுதினாலே தன்னுடைய பிள்ளைகளை அந்த தோட்டத்திலிருந்து அவர் புறம்பே தள்ளிவிட்டார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். புறம்பே தள்ளிவிட்டதுக்கு பிற்பாடு அவர் தகப்பனுடைய இருதயத்தை கொண்டவர். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் இது ஆகிலும் ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம். பிரம்பை கையாடாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நேர்வழியாய் நேர்த்தியாய் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பிரம்பை கையாடுகிறோம், பிள்ளைகளை கண்டிக்கிறோம். கண்டித்ததற்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணுகிறோம், அந்த பிள்ளைகளுக்கு மறுபடியுமாய் ஒரு சில மணி நேரத்துக்கு பிற்பாடு அந்த பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் முற்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் அடித்து காயம் கட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்காததினாலே தோட்டத்தில் இருந்து அவர்களை துரத்தி விட்டார். துரத்தி விட்டு தோட்டத்திலே சுடரொளி பட்டயத்தை காவலுக்கு வைத்துட்டு ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியுமாய் என்னுடைய பிள்ளைகள் இழந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொள்வார்களா என்று சொல்லி அவர்களுக்கு மேலே மனம் இறங்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் மகிமையான ஸ்தானத்தில் இருந்தவர்கள், மகிமையை தன்னுடைய ஆடையாய் உடுத்தி கொண்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே அவர்கள் சாபத்தின் சாயலை தரித்து கொண்டார்கள், பாவத்தின் சாயலை தரித்து கொண்டார்கள். அப்படி பாவத்திலும் சாபத்திலும் இருந்த அவர்களை மறுபடியுமாய் மீட்டெடுப்பதற்காக தம்முடைய இரக்கத்தின்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார்.
ஹல்லேலூயா. ஆமென். நோவாவை அனுப்பினார். நோவாவை அனுப்பி நீதியை பிரசங்கித்த ஆண்டவரிடத்திலே வாங்கன்னு கர்த்தர் கூப்பிட்டார். மக்கள் வரல. மோசையை அனுப்பி நியாய பிரமாணங்களை கொடுத்து இந்த நியாய பிரமாணங்களை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் ஆதாம் ஏவாள் இழந்த மகிமைகளை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையை அனுப்பினார். மக்கள் மறுபடியுமாய் திரும்பி வரல. அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். ஏன்? கர்த்தர் அந்த மனிதர்களுக்கு மேல் இருந்த, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு மேல் இருந்த இரக்கத்தினால் தீர்க்கதரிசிகளை அழைத்து அனுப்பி அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை. கடைசியாக நியாயாதிபதிகளையும் கர்த்தர் எழுப்பி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அனுப்பினார். ஒருவருடைய வார்த்தைக்கும் மனிதன் கீழ்ப்படியவில்லை. அதனால் ஆண்டவர் பார்த்தார், இப்படியே விட்டுட்டா இவங்களை என்ன செய்ய முடியாது, மீட்டெடுத்துக் கொள்ள முடியாது. என்னுடைய பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டாங்க, உண்மைதான். பொய் சொல்லிட்டாங்க, உண்மைதான். என்னுடைய பிள்ளைகள் ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள், உண்மைதான். ஆனாலும் நான் இரக்கமுள்ள கர்த்தராய் இருக்கிறேன், அவர்களை மறுபடியும் மீட்டெடுத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் நோவாவை அனுப்பின கர்த்தர், மோசையை அனுப்பின கர்த்தர், நியாயாதிபதிகளை அனுப்பின கர்த்தர், தீர்க்கதரிசிகளை அனுப்பின கர்த்தர். கடைசியில அவன் யோவான் 3:16 பார்க்கிறோம், தன்னுடைய ஒரே பேரான சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16, 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரனை அனுப்பி இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று தெரியுது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை கர்த்தர் அனுப்பினாருமா, எத்தனையோ பெரிய பெரிய நியாயாதிபதிகளை கர்த்தர் அனுப்பினார், எத்தனையோ பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பி தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் நான் மீட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் வைத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே அனுப்பினார். அப்படி எந்த விதமான காரியமும் கைகூடாத பட்சத்தில் ஆண்டவர் பார்த்தார். நான் நினைக்கிறேன் பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருந்ததான பிதாவாகிய கர்த்தர் தன்னுடைய வலது பாரிசத்தை நோக்கி பார்த்திருப்பார். அவர் தன்னுடைய இருதயத்தில் அநேக பாரத்தோடு கூட நான் இவ்வளவு பிரயாசப்பட்டோம் என்னுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளவில்லையே, இவ்வளவு பிரயாசப்பட்டோம் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதிகளை நோவா முதற்கொண்ட மோசே முதற்கொண்ட மனிதர்களை அனுப்பியும் அவர்கள் இருதயம் உணர்வடையாமல் இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அவர் திரும்பி பார்த்திருப்பார். உடனே ஆண்டவர் சொல்லியிருப்பார், நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, நான் போகிறேன் ஐயா, ஹல்லேலூயா, நான் போகிறேன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு அளவிட முடியாத ஒரு அன்புமா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் மேலே என்னுடைய அம்மா தான் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, என் மேலே என்னுடைய அப்பா தான் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர் தான் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, இந்த உலகத்துல அந்த ஒரு மனுஷனை போல என் மேல அன்பு செலுத்தவர் யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், அவருடைய அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் இந்த நாள் வரைக்கும் யாராலே அளக்க முடியல. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிப்பதற்காக எப்படி தெரியுமா வந்தார்? தீர்க்கதரிசிகள் மாதிரி கம்பீரமா வரலங்க. அவர் உங்களை என்னை நேசிக்கிறதுக்காக நியாயாதிபதிகளை போல கம்பீரமாய் வரலங்க, அடிமையின் ரூபமாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் பாவிகளை மீட்டெடுக்கிறதுக்காக, துரோகிகளை மீட்டெடுக்கிறதுக்காக, நீச பாவிகளை மீட்டெடுப்பதற்காக வானத்தில் இருக்கிற கர்த்தர், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் மனிதனாய் இறங்கி வந்ததினாலே அவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய இரக்கத்தை குறித்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 4, 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தொடர்ந்து வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்துல வசனம் சொல்கிறது, தேவன் இரக்கத்தில் எப்படி இருக்கிறாரா? ஐஸ்வர்யவானா இருக்கிறாரா? வாசிக்க கேட்கலாம்.
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அக்கிரமத்திலே, பாவத்திலே, சாபத்திலே மரித்திருந்த மனித குலத்தை உயிர்ப்பிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது அது தேவன் நம்மை பாராட்டின பெரிய இரக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு பட்டு போன மரம், அந்த பட்டு போன மரம் எப்ப தெரியுமா துளிர்க்கும்? மழை காலத்துல வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது அந்த மரம் பட்டு போய் ஒரு இலை கூட இல்லாம இருந்தாலும் அந்த மழை தண்ணீருடைய வாசனையினாலே அந்த பட்டு போன மரம் மறுபடியுமாய் துளிர்க்கும் அல்லவா? அதே போல பாவத்திலே பட்டு போய் இருக்கிற மரத்தை போல, அக்கிரமத்திலே பட்டு போய் இருக்கிற மரத்தை போல தேவ சாயலை இழந்து பாவியின் சாயலை தரித்திருக்கிற மனித குலத்தை மறுபடியுமாய் மீட்டெடுத்து ஆதாம் ஏவாள் இழந்த அந்த மகிமையின் ரூபத்தை மறுபடியுமாய் கொடுப்பதற்காக வானத்திலிருந்து மழையாய் இறங்கி வந்தவரே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வரும் பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். அவர் வரும் பொழுது அவருடைய இரக்கத்தினுடைய மிகுதியினாலே உங்களையும் என்னையும் அணைத்து சேர்த்துக் கொள்கிற நல்ல தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு கல்லோ மண்ணோ இல்லைங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பட்டு போனவற்றை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்திருந்த மனிதனை உயிர்ப்பித்து அவனுடைய கரங்களிலே தன்னுடைய வேத வசனத்தை கொடுத்து என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்க நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அவர் அழைக்கப்பட்டவர்களாய் இருந்த ஒவ்வொரு மக்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை எவ்வளவு இரக்கத்தினாலே அழைத்திருக்கிறேன், எவ்வளவு கிருபையினாலே உங்களை அழைத்திருக்கிறேன், எத்தனையோ பரிசுத்தவான்களை அனுப்பி நான் உங்களுடைய அழைத்து என்னுடைய கிருபைகளை பறைசாற்றி இருக்கிறேனே, ஆனாலும் என்னுடைய இரக்கத்தை நீங்கள் மறந்திருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்திருக்கிறதான வேளையிலே ஆண்டவர் ஒரு சில முகத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அது தான் சபையினுடைய முகத்தை பார்த்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நம்மை மீட்டெடுக்கிறதற்காக கர்த்தர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். இப்ப கூட நமக்கு நிச்சயம் இருக்கு, நம்ம கண்ணை மூடுனா கரெக்டா எங்க போய் கண்ணை திறப்போம்? அப்பாவுடைய சமூகத்துல போய். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கண்ணை மூடினா கூட அடுத்த நொடி பொழுதிலேயே ஆபிரகாமுடைய மடியிலே நீங்களும் நானும் தேற்றப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த இழந்த ஸ்தானத்தை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் அவர் மனமிறங்கி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து எவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல கேட்கலாம். ஆமீன். அப்போ அவருடைய இரக்கத்தினாலே நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய இரக்கத்தினாலே நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய இரக்கத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய இரக்கத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை நீங்களும் நானும் சம்பாதித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை சம்பாதிக்க நம்ம என்னங்க பண்ணோம்? இந்த உலகத்துல பணம் காசு சம்பாதிக்க நாள் முழுக்க கடினமாய் நம்ம உழைக்கணும். எனக்கு அன்பான ஒரு சகோதரர் நேற்றைய தினத்தில் என்னிடத்தில் சொன்னார், பாஸ்டர் ஒரு 500 ரூபா சம்பாதிக்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உடம்ப வருத்தி உழைக்க வேண்டியதா இருக்கு பாஸ்டர். ஆனா ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் சம்பாதித்துக் கொள்ள நீங்களும் நான் என்னங்க செஞ்சோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கிருபை இலவசங்க. இந்த உலகத்துல ரத்தத்தை தானம் பண்ணா கூட உங்களுக்கு உங்களை இலவசமா விட்டுறதில்ல, சும்மா விட்டுறதில்ல. ஒரு ஆப்பிள் ஜூஸும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் உங்களுக்கு சம்பளமா கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்து இலவசமாய் உங்களை இரக்கம் பாராட்டி மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொன்னா போதும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் இல்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான் இலவசம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் மாத்திரம் இலவசம். அல்லேலூயா. நீங்க எந்த மதத்தினராய் இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை வருந்தி தவிக்கிறவர்களாய் கூட இருக்கலாம், முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே மனமிறங்கும், இயேசுவே ரட்சியும், இயேசுவே என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போதும், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க, விடுதலை செய்ய, பாதுகாக்க பரத்திலிருந்து இறங்கி வருகிற கர்த்தரை நாம் ஆராதனை செய்கிறோம். கரங்களை தட்டி சேனைகளின் தேவனாகிய
கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமா தானே? ஆண்டவர் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே உங்களையும் என்னையும் அலங்கரித்திருக்கிறார். ஆமீன். உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் இரக்கத்தினாலே புறாவுடைய கண்களை போல ஆமீன் காணப்படுகிறது. ஒரு புறாவுடைய கண்களை பார்த்துருக்கிறீங்களா? ஆமீன். தண்ணீர் எப்பவுமே புறாவுடைய கண்களில் இருக்கும். அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது புறா கண்களை போல அவருடைய கண்கள் மாறி உங்களையும் என்னையும் பாதுகாத்து இரக்கத்தினாலே நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட கர்த்தர் நம்ம இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றார், என்னை போல இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறது, நம்முடைய சபையினிடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன? கிறிஸ்துவர்கள் இரக்கமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு 100% ஒன்றுதான். நான் உன் மேல இரக்கம் பாராட்டினேன், நான் உன் மேல தயவை பாராட்டினேன், எத்தனையோ பரிசுத்தவான்களை அனுப்பினேன், உன்னை என்னால் மீட்டுக்கொள்ள முடியல, கடைசியாக என்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினேன். அனுப்பி உன்னையும் என்னையும் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பாராட்டின அதே இரக்கத்தை நீ மனித குலத்தின் மேல் காட்ட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 23 25 முடிய ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் அதை கேட்கலாம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது, அந்த ராஜா கணக்கு பார்க்க துவங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் 10 ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வசனத்திலே ஒரு எஜமான் உண்டு. அந்த எஜமான் மாதா மாதம் அவர் தன்னுடைய கணக்குகளை சரிபார்க்கிறதான ஒரு வேலை என்று நினைக்கிறேன். அப்படி ஒரு குறிப்பிட்ட நாள் தன்னுடைய கணக்குகளை அவர் சரிபார்க்கும் பொழுது அவரிடத்திலே 10,000 தாலந்து கடன் பெற்ற ஒரு நபர் இருந்தார் என்று தெரியப்படுகிறது. அந்த நபரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த ராஜா கட்டளையிடுகிறார். அந்த எஜமானுக்கு முன்பாக அவருடைய ஊழியக்காரர்கள் அந்த 10,000 தாலந்தை கடன் பெற்ற அந்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். கொண்டு வந்து அவரிடத்தில் இந்த ராஜா கேட்கிறார், இந்த 10,000 தாலந்தை என்கிட்ட வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர்கிட்ட கேட்கிறோம்ல, ஐயா ஒரு 500 ரூபா வாங்கினியே, எவ்வளவு நாளா நீ இன்னைக்கு தரேன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. அதே போல அந்த ராஜா அவனிடத்திலே கடன் பெற்ற ஒரு மனிதனிடத்திலே சொல்லுகிறார், இந்த 10,000 தாலந்தை என்னிடத்திலிருந்து நீ வாங்கி கொண்டு எவ்வளவு நாளாச்சு? அதுக்கு நீ என்ன பண்ணல? வட்டியும் கட்டல, அசலும் நீ கொடுக்கல. அதனால இந்த 10,000 தாலந்தை நீ கொடுத்து தீர்க்கும் அளவும் உன்னையும் உன்னுடைய பெண்ஜாதியையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நான் சிறையிலே அடைக்க போகிறேன். அல்லேலூயா. சிறையிலே அடைக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நடக்கிற காரியத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல 10,000 தாலந்து கடன் பெற்ற ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபரிடத்திலே நியாயப்படி அந்த எஜமான் கேட்கிறார், என்றைக்கு என்னுடைய 10,000 தாலந்து நீ கொடுக்கிறியோ அன்றைக்கு தான் உன்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்வேன்? விடுதலை செய்வேன். நீ முதற்கொண்டு உன்னுடைய குடும்பம் எல்லாம் சிறைச்சாலைக்குள்ளதான் என்ன பண்ணணும்? இருக்கணும். எவ்வளவு நாளாச்சு 10,000 வாங்கி? எவ்வளவு நாளாச்சு அந்த குறிப்பிட்ட தொகை நீ என்னிடத்திலே வாங்கி? அதற்கான ஒரு காரியத்தையும் நீ செலுத்தாத பட்சத்தில் இருக்கிற. அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை செலுத்துகிறதற்கு உனக்கு நிர்வாகமும் இல்லை, உனக்கு வேலையும் போயிடுச்சு. ஹல்லேலூயா. உனக்கு வேலை இல்லை.
எப்படி நீ அந்த 10,000 செலுத்துவ? அந்த 10,000 செலுத்துகிற வரைக்கும் என்னுடைய சிறைச்சாலையில நீங்க பணைய கைதியா எனக்கு வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ராஜா அவர்களை சிறைச்சாலையிலே அடைத்து வைக்க அவர் ஆர்டர் போடுறார், கட்டளை பிறப்பிக்கிறார். அந்த கட்டளையின் சத்தத்தை கேட்ட உடனேயே அந்த கடன் பெற்ற மனிதன் என்ன செய்கிறான் பாருங்களேன். அவன் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்குகிறான். ராமன் சொல்ல கேட்கலாம். தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்திலே பொறுமையாயிரும். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே என்னிடத்திலே பொறுமையாயிரும், நான் கட்டாயமா என்ன பண்ணிடுவேன், அந்த தொகையை கொடுத்துருவேன். என் பெண்ஜாதி பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, என் பெண்ஜாதி பிள்ளைகளை ஜெயிலில் போட்டுறாதீங்க, என்னையும் சேர்ந்து நீங்க ஜெயிலில் போட்டுறாதீங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த தொகையை நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு நான் செலுத்திடுறேன் அப்படின்னு தான் அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தில் அவனுடைய நினைப்பு என்ன தெரியுமா? அவன் கேட்டதெல்லாம் டைம் மட்டும்தான். என்ன கேட்டா? டைமுக்காக இரக்கம் கேட்கிறான். ஹல்லேலூயா. டைமுக்காக இரக்கம் கேட்கிறான். கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா, கொஞ்சம் ஒரு 2 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, அந்த 10,000 தாளந்தை நிறைவாய் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, ஜெயிலில் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணீரோடு கூட அந்த எஜமானுடைய காலை பிடித்து கொண்டு அவன் கதறுகிறான். அந்த காலை பிடித்து கொண்டு கதறி தன்னை தாழ்த்தி வருத்தி கேட்கிறதான வேளையிலே அந்த எஜமானன் அவனுக்கு கொடுத்தது டைம் இல்லைங்க. எதை தெரியுமா கொடுத்தாரு? வாசிக்க கேட்கலாமா? அந்த எஜமானன் எதை கொடுத்தார் என்று? அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. இதுதாங்க இரக்கம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த ஒரு மனிதனுக்கு மேலே இரக்கம் இருக்கிறதோ அந்த மனிதனுடைய கடன்கள், அது உலக பிரகாரமான கடனாய் இருக்கலாம், ஆவிக்குரிய கடனாய் இருக்கலாம், சகலத்தையும் கர்த்தர் அவர் மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலிப்பீடத்திலிருந்து நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஆமீன். நான் ஊழியத்திற்கு வருகிறதற்கு முன்பாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிச்சு முடிச்சுட்டு முதல் முறை கப்பலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆமீன். படிப்பு செலவிற்கு 11,10,000 ரூபாய் 4 வருஷத்திற்கு ஆனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 11 லட்சத்துல 7 லட்சம் ரூபாயை பேங்க்ல எஜுகேஷன் லோன் வாங்கி தான் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய எண்ணம்லாம் என்ன, கப்பலுக்கு ஒரு 6 மாசம் போயிட்டு வந்துட்டேன்னா 6 மாசத்துல இந்த கடனை அடைச்சு முடிச்சிடலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருடைய நீடிய கிருபையினாலே, அவருடைய தயவுள்ள பொறுமையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய அழைப்பினாலே ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று என்னை அழைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள ஒரு காரியம், ஆண்டவரே நான் 7 லட்சம் ரூபாய் கடனோடு கூட உம்முடைய சமூகத்திற்கு வரேன். ஆமென். 7 லட்சம் மாத்திரமல்ல, அது அநேக வருடங்களாய் வட்டி கட்டாததுனாலே 14 லட்சமாய் மாறிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாங்கினது 7 தாங்க, ஆனா மாறினது எவ்வளவு? 14,65,000 ரூபாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நினைவு சரியா இருந்தால் இந்த தொகை சரியா இருக்கும். ஆனால் 14 லட்சத்திற்கு மேலே இருக்கிறதான கடன். ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே நீங்க உங்களுடைய ஊழியத்திற்கு என்ன நீங்க அழைச்சிட்டீங்க, நான் என்ன பண்றேன், இந்த கடனோடு கூட வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தானே, இந்த கடனையும் சேர்த்து நீங்க தான் போஷிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியத்துக்கு வந்துட்டா என்ன யார் போஷிக்கணுங்க? சொல்லுங்க. ஆண்டவர் தான் போஷிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துட்டா ஆத்துமாக்களை நம்ம கர்த்தரை பார்க்கிற பிள்ளைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்ட காரியம் ஒண்ணுதான். ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகலைங்க. ஆமென். சபை ஆண்டவர் கையில தரல, வீட்டுல ஹால்ல தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தோம். பேங்க்ல இருந்து கூப்பிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாங்கின கடன் 7 லட்சம் ரூபாய், ஆனா இப்ப கொடுக்க வேண்டியது 14 லட்சத்தை சொச்சம். நீங்க அவ்வளவு தர வேண்டாம், 6 லட்சத்தை மாத்திரம் கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் அவருடைய இரக்கத்தினாலே அந்த கடன்கள் இல்லாதபடி தன்னுடைய ஊழியத்திலே ஊழியக்காரனை நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷன் மேல இறங்கிட்டாருன்னா அவன் கடன் மாறி போயிடும். அல்லேலூயா. ஒருவேளை கடனோடு கூட இருக்கிறீங்களா பிரதர்? கடனோடு கூட இருக்கிறீங்களாமா? என் ஆண்டவருடைய இரக்கம் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். ஏன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தரை நாம் ஆராதனை செய்கிறோம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை பார்த்து, 10,000 தாளந்து கடன் பெற்ற அந்த ஊழியக்காரனை பார்த்து
மனம் இறங்கி, நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம்யா, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கையை நடத்து. ஹல்லேலூயா. அப்படி சொல்லணும்னு ஒரு ஆசையா இருக்குல்ல? மனுஷன் சொன்னா நடக்காதுங்க, ஆண்டவர் சொன்னா நடக்கும். ஏன்னா அவர் இரக்கமுள்ள கர்த்தர். அந்த வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். மனதிறங்கி அவனை விடுதலை செய்து, நீ 10,000 talents நீ தர வேண்டாம் ஐயா, நீ எனக்கு தெரியும் உன்னால தர முடியாதுன்னு, நான் உன் மேல மனம் இறங்குகிறேன். ஹல்லேலூயா. நான் உன் மேல மனம் இறங்குகிறேன்னு சொல்லிட்டு அவனை சந்தோஷமாய் அனுப்பிவிட்டார். நான் நினைக்கிறேன் அவர் வரும்போது நடுக்கத்தோடு வந்திருப்பார், போகும்போது கம்பீரத்தோடு கூட போயிருப்பார். இன்னைக்கு எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது நடுக்கத்தோடு பயபக்தியோடு கூட வருகிறானோ, எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ விழுந்து தன்னுடைய இரக்கத்திற்காக கர்த்தருடைய பாதத்திலே மன்றாடுகிறானோ, அவன் போகும்போது ஆடலும் பாடலோடு கூட கடந்து செல்லுவான். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தருடைய பாதத்துல தயக்கத்தோடு வந்தீங்கன்னா, நடுக்கத்தோடு வந்தீங்கன்னா, போகும்போது சந்தோஷத்தோடு போவீங்க. ஹல்லேலூயா. நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இன்னைக்கு ஆண்டவரை நடுக்கத்தோடு கூட நம்ம சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நடுக்கத்தோடும் பயபக்தியோடும் சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்ம வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் அவன் ஆண்டவருடைய பாதத்திலே தாழ விழுந்து பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவனே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துடுறேன் அப்படின்னு தான் அவர் கேட்டார். ஆனா அந்த ஊழியக்காரனுடைய இருதயத்தை அறிந்த கர்த்தர், அந்த ஊழியக்காரனுடைய பலனை அறிந்த கர்த்தர் அவர் சொன்னார், நீ தரேன்னு சொல்ற, ஆனா உன்னால தர முடியாது, உனக்காக நான் தரேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக அவர் தம்முடைய இரத்தத்தை விலையாய் கொடுத்திருக்கிறார். உன்னால நடக்க முடியாதுமா, உன்னுடைய நீதியினால நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நான் என்னுடைய இரத்தத்தை தரேன், என்னுடைய இரத்தத்தினால நீ நீதிமான்களாய் மாற்றப்படுகிறாய், என்னுடைய இரத்தத்தினால நீ பரலோகத்திற்கு போகிறதுக்கான வழிவாசல்ல நான் திறந்து தரேன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக எல்லாவற்றையும் பெய்டு, அவர் நமக்காக எல்லாவற்றையும் கட்டி தீர்த்து முடித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவர் பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு சந்தோஷமா தன்னுடைய குடிசைக்கு போய் கொண்டிருக்கிறதான அந்த நேரத்துல ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஒரு அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன், அவர் எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பார். நான் கேட்டது டைம் தாங்க, ஆனா அவர் என்ன கொடுத்திருக்கிறார், மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணி இருக்கிறார். பொண்டாட்டி பிள்ளைங்க தன்னுடைய 10,000 தாளந்து எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நம்ம பாடின பாட்டை தெருவுள்ள பாடிட்டு போயிருப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கம் உள்ளவர் என் முதலாளி ரொம்ப நல்ல முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பார். அவர் போய்கிட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டிற்கு போகிறதான அந்த வேளையில மத்திய பகுதியில ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை உங்களுக்காக வசனத்தின் மூலியமாய் நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்க கேட்கலாம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், அந்த ஊழியக்காரன் எஜமானுடைய பாதத்திலே இருந்து மன்னிப்பையும் தயவையும் பெற்றுக்கொண்டு இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து, போதுமா சொல்லும் போது நீங்க வாசிங்க. ஹல்லேலூயா. இவன் 10,000 தாளந்து கடன் பெற்றிருக்கிறாம்மா. 10,000 தாளந்து அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்திலே தாழ விழுந்து எனக்கு மன்னிச்சிருங்க, டைம் கொடுங்க. நான் ஆண்டவர் கொடுத்தது டைம் மாத்திரம் இல்ல, நீ தர வேண்டாம் ஐயா, நீ உன் குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருன்னு சொல்லி கிருபையினாலே இரக்கத்தினாலே அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஊழியக்காரன் அவன் பிரயாணப்படுகிறான். பிரயாணப்படும் பொழுது அவனிடத்திலே ஒரு நபர் கடன் பெற்றிருக்கிறான். அப்போ அவனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இவன் 1000 தாளந்து கடன் பெற்றவன், இவனால கடனை கொடுக்க முடியல. ஆனா இவன் கிட்ட ஒரு மனுஷன் கடன் பெற்றிருக்கிறான். அந்த கடன் எத்தனை வெள்ளி? 100 வெள்ளி.
100 வெள்ளியை கடன் பெற்றுக்கொண்ட ஒரு நபரை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வருதுங்க. பார்த்த உடனே அவனுக்கு எரிச்சல் வருதுங்க. எத்தனை முறை நான் அவனுக்கு போன் பண்ணேன், எத்தனை முறை 100 வெள்ளியை கொடுன்னு உன் வீட்டுக்கு நான் நடந்தேன். எத்தனை முறை அந்த 100 வெள்ளியை கொடுன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அனுப்புனேன், உன் பிள்ளைங்க கிட்ட சொல்லி அனுப்புனேன். நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நான் இல்லைன்னு சொல்லி அனுப்புனேன், நீ வெளியில சொல்லி அனுப்புற. காலையில 8 மணிக்கெல்லாம் அவன் வீட்டுக்குள்ள வந்தா 6 மணிக்கெல்லாம் அப்பா வெளியில போயிட்டாருன்னு பிள்ளைங்க மூலியமா சொல்றதுக்கு சொல்லி அனுப்புனேன். இன்னைக்கு நீ கையும் களமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு வாசிங்க. அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும், 100 வெள்ளியை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன், அப்பொழுது 100 வெள்ளிக்காசை கடனா வாங்கினான் பாத்தீங்களா, அவன் 1000 வெள்ளிக்காசு 1000 தாளந்து மன்னிக்கப்பட்ட அவனை நோக்கி சொல்றான். அவன் காலிலே விழுறான்யா, என்னிடத்தில் பொறுமையாயிரும். என்னிடத்துல எப்படி இருங்க சொல்லுங்க, ஏகமாய் கேட்கலாம். அல்லேலூயா. இந்த வேலைக்காரன் அந்த ராஜாவின் இடத்துல என்ன வார்த்தை கேட்டாரு? என்னிடத்திலே பொறுமையா இருங்க. இப்போ இந்த வேலைக்காரன் கிட்ட இன்னொருத்த உடன் வேலையால் கேட்கிறா, என்னிடத்திலே பொறுமையா இருங்க. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். வாசிங்கம்மா. எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. இவன் என்ன ஜெபம் பண்ணானோ அதே ஜெபத்தை தான் இன்னொருத்தரும் பண்றான். இவன் எப்படி ராஜா இடத்துல அந்த ஆண்டவன் இடத்துல தாழ விழுந்து மன்னிப்பு கேட்டு, என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் மாத்திரம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்யா அப்படின்னு இவன் எப்படி கேட்டானோ அதே போலதான் இந்த உடன் வேலையானோ இந்த சிறியவன் இந்த 100 தாளந்து 100 வெள்ளிய வாங்கினவன் அவனும் கேட்கிறான், என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்? கொடுத்து தீர்த்திடுறேன். வாசிக்க கேட்கலாம். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்குல்ல? இந்த ஊழியக்காரன் எங்கேயோ நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுவேன், அநேக நாட்கள்ல நீங்களும் நானும் தான் இந்த ஊழியக்காரனா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல, ஐயா இறங்குங்க, ஐயா என்னுடைய குடும்பத்திற்காக இறங்குங்க, ஐயா என் கடனுக்காக இறங்குங்க, தகப்பனை எப்படியாகிலும் எனக்கு ஒரு நன்மைகளை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு தாழ விழுந்த ஆண்டவருடைய பாதத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், இரக்கம் பாராட்டுகிறோம், இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம். ஆண்டவர் மனதிறங்கி இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. மனதிறங்கி ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். மனதிறங்கி நம்முடைய கடன்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனால் இந்த ஊழியக்காரனிடத்துல இன்னொரு மனிதன் வந்து கேட்கிறான், அதே போல கேட்கிறான். உங்களையும் என்னையும் ஆண்டவரா நினைச்சு கேட்கிறான் ஐயா, உங்களையும் என்னையும் கர்த்தரா நினைச்சு கேட்கிறான் ஐயா, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் என்கிட்ட பொறுமையா இருங்க. நான் பண்றது என்ன தெரியுமா? கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாம்மா. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ கொடுத்து தீர்க்கிற அளவிற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. கொடுத்து தீர்க்கும் அளவும் உனக்கு விடுதலை கிடையாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஐயா, அந்த ஊழியக்காரனை போல நீங்களும் நானும் அநேக முறை இருக்கிறோம்ல. இன்னைக்கு அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் கர்த்தருடைய இருதயமா மாறிடுச்சுன்னா இன்னைக்கு விடுதலையோடு கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? விடுதலையோடு கூட வெள்ளையும் சொல்லியுமா போட்டுட்டு ரோட்ல தெரிய முடியுமா? விடுதலையோடு கூட நல்ல சாப்பாட்டை சாப்பிட முடியுமா? கர்த்தர் எப்படியாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். கொடுத்து தீர்க்க மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னை நான் விட மாட்டேன். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஜெயிலையும் போட்டுட்டான் ஐயா. அந்த ஒரு 100 வெள்ளி கடன் வாங்கின அந்த மனுஷனை பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க. ஆனா இவன் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தான்? 10,000 தாளந்து கடன். இவன் கடன் மன்னிக்கப்பட்டுடுச்சு. இவனுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆனா இவனுக்கு கீழே இருக்கிறவனுக்கு இரக்கம் பாராட்டாம என்ன பண்ணிட்டான், தொண்டையை பிடிச்சி நெரிச்சு கையை காலை கட்டி ஜெயில தூக்கி போட்டுட்டான். அல்லேலூயா. இந்த செய்தி ஆண்டவருக்கு தெரியப்பட்டது. இந்த செய்தி எஜமானுடைய செவிக்கு போய் ஏற்றினது.
இப்ப எஜமானன் அந்த எல்லாரையும் அழைச்சிட்டு இப்படியாய் சொன்னார். வாசிக்க கேட்கலாம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து ஆண்டவரிடத்திலே வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். நடந்ததெல்லாம் சொன்னாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடந்ததெல்லாம் அந்த அந்த எஜமானன் இடத்துல சொன்னாங்க. அந்த எஜமானுடைய இருதயம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. அந்த எஜமான் இடத்துல சொன்ன உடனே எஜமான் சொல்லுகிறதை கேட்கலாம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் 10,000 தாலந்தை கடன் பெற்ற அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால், நீ என்ன வருந்தி வேண்டிய காலை பிடிச்சு கெஞ்சினதுனால அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். அந்த கடன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு மன்னிச்சிட்டேன். உன் மனைவியை மன்னிச்சிட்டேன், உன் பிள்ளைகளை மன்னிச்சிட்டேன், எல்லா கடனையும் மன்னிச்சிட்டு தர வேண்டாம், சந்தோஷமா இருன்னு சொல்லி நான் உன்னை அனுப்பினேன். நான் உனக்கு இறங்கினது போல நான் உனக்கு இறங்கினேன் இல்லையா? நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நீ அந்த 100 வெள்ளி கடன் பட்டவனுக்கு இறங்காம இருக்கிற என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க மட்டும்தான் இரக்கம் பெறுவாங்க. இரக்கத்தை பெறுறது ரொம்ப சுலபங்க. நான் இப்போ சொல்றேன், என் ஆண்டவர்கிட்ட வந்து முழங்கால் படி போட்டு 2 கரத்தை உயர்த்தி அழுதுட்டீங்கன்னா அவர் மனம் இறங்கிடுவார். அல்லேலூயா. என் புருஷனுடைய உயிரை மீட்டு கொடுங்கப்பா, என் பிள்ளைங்களுடைய உயிரை மீட்டு கொடுங்கப்பா, என் கடனை மன்னிங்கப்பா, எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி முழங்கால் படி போட்டு 2 கரத்தை உயர்த்தி ஓத்த சொட்டு கண்ணீர் உங்க கண்ணில இருந்து வந்துருச்சுன்னா இரக்கத்தை பெற்றுருவீங்க. ஆனா அந்த இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதுல தான் இருக்கு கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. அவன் இரக்கத்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த 10,000 தாளந்து கடன் பெற்றவன் இரக்கத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனா அந்த இரக்கத்தை அவன் என்ன செய்யல? தக்க வைத்துக் கொள்ளல. அப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்ட அவன் நினைச்சிருக்கலாம், 10,000 வெள்ளிக்காசு எனக்கு மன்னிக்கப்பட்டுச்சியா, இந்த 100 வெள்ளிக்காசை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எடுத்துட்டு போயா, நீ இரக்கமா இரு, நீ நல்ல சந்தோஷமா இருன்னு அனுப்பி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அல்லேலூயா. அவனை பார்த்து பரலோகம் சொல்லியிருக்கோம், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி. அல்லேலூயா. ஆனா இரக்கத்தை பெற்றுக்கிட்டான். அந்த இரக்கத்தை அவன் என்ன செய்யல? தக்க வைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் அநேகர், ஆனா இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களோ ஒரு சிலர். அந்த இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதுல தான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படுகிறது. இன்னைக்கு என்ன கர்த்தர் மன்னிச்சிட்டாரியா, நான் மன்னிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா நீதிமானா மாறிட்டேன், ஆனா நான் மத்தவனை மன்னிக்கிறேனா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவன் சொல்றான், நான் சாகிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் ஒரு கலசம் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். என்ன நாக்கு வேலை பல்ல போட்டு அந்த வார்த்தை பேசிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அவனுடைய முகத்தை கூட என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பயத்தோடு கூட சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்துல அவங்க எல்லா ஊழியத்தையும் செய்வாங்க. நான் ஒரு சபையில விசுவாசியா இருந்ததால் நடந்த சம்பவத்துல அவங்க சபையில எல்லா ஊழியத்தையும் செய்வாங்க. சண்டே கிளாஸ் ஊழியமா, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கவாவது என் கையில காசு கொடுக்கிறாரு, நான் நிச்சயமா செய்வேன், எனக்கு ஆக இருக்கிற வரைக்கும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக அப்படி கொடுக்கிறவங்க, ஆண்டவருக்காக அப்படி உழைக்கிறவங்க, ஆண்டவருக்காக அவ்வளவு பிரயாசப்படுகிறவங்க. அவங்க சொன்னதான ஒரு காரியம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது. நான் சாகிற வரைக்கும் என் மாமியார் முகத்தை மட்டும் முழிக்க மாட்டேன், அவங்களுக்கு என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், போய் நிற்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் இடத்துல எவ்வளவுதான் பண்ணாலும், நான் சொல்றேனே இந்த பலிபீடத்துல இருந்து, நீ ஆண்டவருக்காக கோடி கோடியா கொட்டினாலும், நீ ஆண்டவருக்காக நடந்து டிராக்ஸ் கொடுத்தாலும், உனக்குள்ள இரக்கம் இல்லைன்னா அவருக்குள்ள இருக்கிற இரக்கம் உனக்குள்ள வராதியா. அல்லேலூயா. உனக்குள்ள இரக்கம் இருந்தாதான் அவருக்குள்ள இருக்கிற இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உனக்குள்ள கிரியை செய்யும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அப்ப ஆண்டவர் உங்களிடத்தில் என்னத்தில் எதிர்பார்க்கிறது என்னம்மா? இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது இரக்கத்தை பெறுவீர்கள்.
நீங்க மத்தவங்களுக்கு இறங்குனீங்கன்னா அந்த இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்வீங்க. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, மத்தவங்களுக்கு இறங்கும் போது தேவனிடத்தில் இருந்து வருகிற இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அப்ப இரக்கமுள்ளவர்கள் அவர்கள் ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். உங்களுக்கு இன்னொரு நபரை கூட அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும், அவன் எப்படிப்பட்டவனா? ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து, விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து, அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சம்பரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இருக்கிறீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்களேன். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரத்தை தான் ஐயா போடுவாப்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல்ல ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயரை சொல்ல கேட்கலாம். லாசரு. வசனத்தை தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய். வேதத்திலே பருக்கள் என்று சொன்னால் அது நோயை அடையாளப்படுத்துகிறது. வேதத்திலே யோபு என்கிறதான தேவ மனிதனை பார்த்தோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் துடைய முடிய பருக்களினாலே நிரப்பப்பட்டவன் நோய்களினாலே நிரப்பப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த லாசரு என்கிறதான ஒரு தரித்திரன் அவன் பருக்களினாலே நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அந்த ஐஸ்வர்யவான் இருக்கார் பாத்தீங்களா, அவன் வீட்டு வாசல் அருகே அந்த தரித்திரனாகிய லாசரு இருக்கிறான். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே, அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் மிச்சம் வைப்பாரு பாத்தீங்களா, கொஞ்சம் மேஜையிலிருந்து கீழே விழும் பாத்தீங்களா, அந்த கீழே விழுற ரொட்டி துண்டை சாப்பிடணும்னு அவனுக்கு அவ்வளவு ஆசைங்க. தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அவனுடைய வீட்டில வளர்ற நாய்கள், அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டில வளர்ற நாய்கள் அந்த தரித்திரனுடைய பருக்களை நக்கிற்று. அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுறான் பாத்தீங்களா, அவன் சாப்பிடும் பொழுது மீதி வைக்கிற ஒரு சில எலும்பு துண்டுகளை நாய்க்கு கொண்டு போய் போடுவாங்க. அல்லேலூயா. நாய்க்கு கொண்டு போய் போடுவாங்க. அப்படி நாய்க்கு போடும் பொழுது அவன் அந்த நாய்க்கு போடுற சாப்பாடாவது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசல் அருகே அந்த நாயோடு கூட பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு காத்துட்டு இருந்தான். அந்த நாய்கள் அவனுடைய பருக்களை நக்குதாங்க. வாசிமா. பின்பு அந்த தரித்திரன் மரித்து, பின்பு அந்த லாசரு ஒரு நாள் மரிக்கிறான். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதனினால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனும் மரிக்கிறான், அவனும் அடக்கம் பண்ணப்படுறான். அவனுடைய அடக்க ஆராதனை 300 ஊழியர்களை கொண்டு நடக்கப்படுது நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனும் மரிக்கிறான், அவனும் அடக்கம் பண்ணப்படுகிறான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற பொழுது. போதுமா? சொல்லும் பொழுது வாசிக்க கேட்கலாம். இந்த இடத்துல 2 மனிதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது யாரை குறித்து பார்த்தோம்? எல்லாரும் சொல்ல கேட்கலாம். ஆன்னு பார்க்க கூடாது, எல்லாம் கரெக்டா சொல்லணும். யாரை குறித்து பார்த்தீங்க? ஐஸ்வர்யவானை குறித்து பார்த்தோம். 2வது யாரை குறித்து பார்த்தீங்க? லாசரு. ஏகமாய் சொல்ல கேட்கலாம். முதல்ல யாரை பார்த்தீங்க? 2வது யாரை பார்த்தீங்க? லாசரு. இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் அவன் எரி நரகத்திலே போய் சேர்ந்தான். இந்த லாசரு அவன் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிறான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் அவன் திருடி சம்பாதிச்சான்னு பைபிள் போட்டிருக்காங்க. அவன் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். இன்னைக்கு நம்மில் அநேகர் செல்வ சீமானாய் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். அப்ப ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியாதா ஐயா? இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுத்த பலத்தினால உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்சு சொத்துக்களை சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதா? அப்படி இல்லைங்க. இந்த ஐஸ்வர்யவான் திருடி சம்பாதிக்கல, பைபிள் அப்படி போடல. இந்த ஐஸ்வர்யவான் எவனையும் ஏமாத்தல. இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்கல. இந்த ஐஸ்வர்யவான் உழைக்க வேண்டிய வயசுல உழைச்சி சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல சந்தோஷமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு வாசகம் ஒன்று படிச்சு எனக்கு ரொம்ப என்லைட்டா ஒரு விழிப்புணர்வா இருந்தது. என்னன்னா, கஷ்டப்பட வேண்டிய காலத்துல கஷ்டப்பட்டேன்னா
கஷ்டப்பட வேண்டிய காலத்துல கஷ்டப்படாம இருப்பேன். அல்லேலூயா. அப்படி கஷ்டப்படாம இருக்க இப்ப கஷ்டப்படு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? நீங்க கஷ்டப்படாமல் இருக்க, அந்த தள்ளாடுகிற முதிர் வயதுல கஷ்டப்படாமல் இருக்க, இந்த வாலிபத்துல நீ நல்லா கஷ்டப்படு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு தண்ணி கேட்டனா வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அல்லேலூயா. ஆமா, யாராவது ஒருத்தங்க அப்பாவோ அம்மாவோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எம்மா தண்ணி கொண்டு வான்னு சொன்னாங்கன்னா விக்கி அந்த ஆள் பாடி ஆகிற வரைக்கும் தண்ணி வருது. அல்லேலூயா. கஷ்டப்படாம நோகாம வாழுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கஷ்டப்படாமல் இருக்க என்ன பண்ணு? பக்கத்துல கைகளை பிடிங்களேன், நல்லா முகத்தை சட்டுன்னு பாத்துறணும். கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படு. அந்த ஐஸ்வர்யவான் அவன் தன்னுடைய முதிர் வயதிலே கஷ்டப்படாமல் இருக்க வாலிபத்திலே கஷ்டப்பட்டான். அவன் வேர்வை சிந்தி உழைச்சான்யா. கர்த்தராகிய தேவன் அவனுக்கு கொடுத்த பலத்தை, அவனுக்கு கொடுத்த ஜீவனை, அவனுக்கு கொடுத்த ரத்தத்தை வேர்வையாய் சிந்தி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சான்யா. ஒருத்தனையும் ஏமாத்தி அவன் வீடு சேர்க்கல, ஒருத்தனையும் ஏமாத்தி அவன் ரத்தாம்பர ஆடைகளை உதுத்தல, ஒருத்தனையும் ஏமாத்தி அவன் மெல்லிய வஸ்திரங்களை உடுக்கல. அவன் கஷ்டப்பட்டான்யா, அவன் உடுத்தினான். அப்ப ஏன் அவனுக்கு நரகம்? அப்ப ஏன் அவனுக்கு நரகம்? அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய வீட்டு வாசல்ல இருக்கிற நாய்க்கு இறங்கினவன் லாசருக்கு இறங்கி ஒரு அப்ப துணிக்கையை தரலங்க. அல்லேலூயா. அவன் டெய்லி அவனை பார்த்துருப்பான். டெய்லி அவனுடைய ஃபேக்டரிக்கு போகும்போது காரை எடுத்துட்டு கார் ஓட்டுற டிரைவர் முன்னாடி உட்காந்துருப்பார். இவர் டிரைவர் பின்னாடி நல்லா அந்த பேசஞ்சர் சீட்ல நல்லா அந்த சோஃபா மேல கையை போட்டுட்டு சந்தோஷமா ஜாலியா நல்ல ஒரு ராஜா போல அந்த கார்ல இருந்து அவங்க வீட்டு மேல இருந்து அப்படி கீழே இறங்கும் போது வீட்டு வாசல்ல நாயோடு கூட ஒரு மனுஷன் இருந்திருப்பான். ஒரு ஆமென் சொல்ல கேளுங்க. அப்படி இருந்திருப்பான். ஒரு நாள் இருந்தா பரவாயில்ல, அவனுடைய வீடே இவனுடைய வீட்டு வாசல் தான். டெய்லி அவனை பார்க்கிறான், டெய்லி அந்த லாசருவை பார்க்கிறான். ஒரு சில நாட்கள்ல பார்த்திருப்பான், இவன் சாப்பிட்டு போட்ட ரொட்டி துண்டை நாய் சாப்பிட்டிருக்கும், நாய் வாயிலிருந்து கவ்வி இவன் எடுத்துக்கொள்ள பிரயாசப்பட்டிருப்பான். ஆசையா இருந்தான்னு போடப்பட்டிருக்கலையா? ஆசையா இருந்தா அந்த சாப்பாட்டை சாப்பிட அந்த நாய்கள் கூட சண்டை போட்டு இவன் பிடிங்கி சாப்பிட்டிருப்பான். அதை கட்டாயமா யாருடைய கண்ணு பார்த்திருக்கும்? ஐஸ்வர்யவனுடைய கண்ணு பார்த்திருக்கும். அப்படி கண்ணை பார்த்து கூட மனம் இறங்கி அவனுடைய வீட்டுல திரளான வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறான். அவன் நல்லா சாப்பிடுறான். அவன் சாப்பிட்டதை மீதி கொண்டு போய் குப்பையில கொட்டுறதை நாய்கள் சாப்பிடுறத எத்தனை நாய்ங்க வயிறு நிறைய அவன் வீட்டுல சாப்பிட்றதுக்கு நாய் இருந்திருக்கணும். அவ்வளவு சாப்பாட்டு அப்படிலாம் தரானே. வீட்டு வாசல்ல ஒருத்தன் இருக்கிறானே. அல்லேலூயா. தேவனுடைய சாயலால படைக்கப்பட்டவன் ஒருத்தன் இருக்கிறாம்மா. தேவனுடைய ரூபத்தினாலே படைக்கப்பட்டவன் ஒருத்தன் இருக்கிறாம்மா. தேவனுடைய சொந்த கரத்தினாலே உண்டாக்கப்பட்டவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு மனம் இறங்காம நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதலும் ஒரு இரக்கமும் கிறிஸ்துமஸ் டைம்ல வருதுயா. கிறிஸ்துமஸ் நேரத்துல அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறீங்க. கிறிஸ்துமஸ் நேரத்துல அவங்களுக்கு நல்ல கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. கிறிஸ்துமஸ் நேரத்துல அந்த லாசருவை போல இருக்கிற அவர்களை நீங்க கவனிக்கிறீங்க. ஆனா மத்த நாள்ல அவன் வயிறு எங்க போயிடுது? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு மற்ற நேரத்துலயும் வயிறு காலியாக தான் இருக்கு. அவனுக்கு ஒரு வேளை பிரியாணி வேண்டாம், 3 வேளை கஞ்சி போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு இறங்கலைங்க, அதனால என் ஆண்டவர் அவனுக்கு இறங்கலை. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் அந்த லாசருக்கு இறங்கல. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அந்த ஐஸ்வர்யவானுக்கு இறங்கல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இறங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உங்களுக்காக ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பாராட்டப்பட்ட அதே கிருபை உங்க மூலியமாய் பாராட்டப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பெற்றுக்கொண்ட கிருபையை நான் மற்றவனுக்கு கொடுக்கணும். நான் பெற்றுக்கொண்ட கிருபையை இரக்கத்தை நான் மற்றவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மாத்திரம்தான் இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையிலையும் ஆபிரகாமின் புத்திரனாய் கர்த்தரனை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்யா, நான் ஞான ஸ்நானம் பெற்றுட்டேன், நான் அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்றேன், நான் நீதிமான், நான் இன்னைக்கு மரிச்சாலும் எங்க போயிருவேன்? பரலோகத்துக்கு போயிருவேன். அந்த ஐஸ்வர்யவான் அப்படிதான் நினைச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்கய்யா? அந்த ஐஸ்வர்யவான் அப்படிதான் நினைச்சிருப்பான். நான் சர்ச்சுக்கு கொடுக்கிறேன், நான் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்டா போறேன், நான் ஐஸ்வர்யமா இருக்கிறத பார்த்து எத்தனையோ பேர் எனக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்க, நானும் பிரைஸ் தி லார்ட் சொல்றேன்.
நான் இன்னைக்கு மரிச்சேன், எனக்கும் வயசாகும், நான் மரிச்சேன்னா பரலோகத்துக்கு தான் போவேன்னு நினைச்சிருப்பான். நடந்தது என்ன தெரியுமா? எரி நரகத்தில் அவன் போய் விடப்பட்டான்னு சொல்லுது. அவன் எரி நரகத்தில் போய் விடப்பட்டான்னு சொல்லுது. அப்போ இரக்கத்தை சம்பாதிச்ச நீங்களும் நானும் இரக்கத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். எடுத்து வாசிங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 35 36 ஒருவர் வாசிக்க, சபையார் யாவரும் ஊக்கமாய் உன்னிப்பாய் கூர்ந்து கவனிக்க கேட்கிறேன். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். என்ன சேர்த்து கொண்டீங்க? வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். உடனே மத்தவங்க என்ன கேக்குறாங்க? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீதிமான்கள் கர்த்தராக இயேசுவினுடைய வார்த்தைக்கு பிரதியுத்தரமாக கேட்கிறாங்க, ஐயா ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? பசி உள்ளவரா இருந்து உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்போ நீங்க தாகம் உள்ளவராய் தவிச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு நான் தண்ணி கொடுத்தேன். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது மூணாவது மனுஷனா உங்களை பார்த்துட்டு உங்களை நாங்க சேர்த்து கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அல்லேலூயா. வந்தோன் என்பார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் இப்படியெல்லாம் இருந்தேன், நீங்க இப்படியெல்லாம் என்னை உபசரிச்சீங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் நல்ல ட்ரெஸ் இல்லாம இருந்தேம்மா, நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை வந்து விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷத்தோடு சொல்றார். நீதிமானின் கூட்டம் சொல்லுது, ஆண்டவரே நீங்க எப்போ அப்படிலாம் இருந்தீங்க, நாங்க எப்போ உங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னு உங்க கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, அதற்கு என்னுடைய ஆண்டவர் பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு லாசருவை போல ஒண்ணும் இல்லாம ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கு கையேந்தி இருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, நீங்க எதெல்லாம் செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க என்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்கணும்யா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மாசமும் நல்லா சம்பாதிக்கிறோம், உண்மைதானேமா? நல்லதானே சம்பாதிக்கிறோம். ஆண்டவர் நம்மள நல்லதான் வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல நம்மள என்ன பண்ணல ஆண்டவர்? கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம்.